ராகுல் காந்தியை மக்களவைத் தலைவராக அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் காமராஜர் அரங்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கும் கர்நாடகத்தைச் சேர்ந்த பி. சோமண்ணாவை ஜல்சக்தி பொறுப்பிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டவும், பழைய அணையை இடிக்கவும் ஒன்றிய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரியிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதனை தடுக்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இயக்கம் எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கேள்வி எழுப்பினார். வெற்றி வாய்ப்பை ஆட்சி அமைப்பதில் இழந்தாலும், ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றாலும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அமைத்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அவர்கள் தீட்டிய திட்டங்கள் எதையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது, பாசிசத்தை விதைக்க முடியாது. இந்த தேசத்தின் மக்கள் நமக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு வகையில் மோடிக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.